இந்த இழுபறியிலே இருந்துச்சு. பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காதா என்று ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. கடைசியாக கிடைத்து விட்டது. முதல்ல மும்பையில் பாஜக மேயர் வருவதற்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குங்க. இங்க பாருங்க, 89 வார்டுல பாஜக வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல். பாஜக நேற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா GLOAT, GOAT. கோட் என்பது எல்லாருக்குமே தெரியுங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆனா இந்த GLOATனா என்னன்னா கிரேட்டஸ்ட் லூசர் ஆஃப் ஆல் டைம். யார் என்றால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி அவர்கள் 99 தேர்தல்களில் தோல்வியை தழுவி இப்போது வெற்றிகரமாக செஞ்சுரிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய குடும்பத்தினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு யாரு? பவார் ஃபேமிலி. சரத் பவார் ஃபேமிலியுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய பூனேவிலையும் பிம்ப்ரி சின்ச்வாடிலையும் அஜித் பவாருடைய என்சிபியும் சரத் பவாருடைய என்சிபியும் ஒன்றாக சேர்ந்து பாஜகவிற்கு எதிராக போட்டியிட்டார்கள். பாஜக தனிப்பெருங்கட்சியாக 84 தொகுதிகளில் கைப்பற்றியிருக்காங்க. சரத்பவார் பார்ட்டி அந்த இடத்துல பிக் ஜீரோ. அப்போ ஒட்டுமொத்தமாக சரத்பவாருடைய அரசியல் முடிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். பிருஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் வெற்றி எந்த அளவுக்கு பெரிய வெற்றியோ பாஜகவிற்கு, அதே அளவிற்கு இன்னும் சொல்லப்போனால் அதோட அதிகமாக இந்த வெற்றி நம்ம பேசியே ஆக வேண்டும். எந்த ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், பவர் ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல தாக்கரே ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல தேஷ்முக் ஃபேமிலியா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபேமிலியுமே பாஜகவுடைய அரசியலுக்கு முன்னாடி இங்கு நிற்க முடியாது என்று நிரூபித்து காட்டியிருக்கு இந்த பூனே முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். சோலாப்பூர்ல பாத்தீங்கன்னா பாஜக மட்டும் 87, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 102ல பாஜக மட்டுமே 87 ஸ்வீப். ஸோ டெமோகிராஃபி இஸ் டெஸ்டினி. புதுசாக திடீர்னு ஒரு பார்ட்டி, இஸ்லாம் பார்ட்டிங்கிற ஒரு பார்ட்டி வருது. அந்த இஸ்லாம் பார்ட்டி மகாராஷ்டிராவுடைய முக்கியமான மாநகராட்சியில் 35 இடங்கள் ஜெயிக்கிறாங்கன்னா we have to introspect. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் வருங்கால தமிழக முதல்வருமான எடப்பாடியாரின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை பகிர்வது VN சுப்பிரமணியம், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நாடு முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளானது. பாஜக எப்படி ஒரு அதிரிபுதிரி வெற்றியை பதிவு செய்திருக்கு என்பதை நிறைய மீடியா பேசிட்டு வராங்க. இந்த நிலையில BMC எலெக்ஷன்ஸ் பற்றி மட்டும் தான் பெரும்பாலான மீடியாக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதாவது மும்பையில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று விட்டாச்சு என்பது எவ்வளோ முக்கியமோ அதே அளவிற்கு பேன் மகாராஷ்டிரா, ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா முழுக்க பாஜக எவ்வளோ பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 29 முனிசிபல் கார்பரேஷன்ஸ் மாநகராட்சிகளில் பாஜக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, பெரும்பான்மையான முனிசிபல் கார்பரேஷன்ஸில் பாஜக மேயர் பொறுப்பேற்க போகிறாங்க. இந்த டேட்டாவை பார்ப்பதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயிலான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் பாஜக நேற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா GOAT. கோட் என்பது எல்லாருக்குமே தெரியுங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆனால் இந்த GLOATனா என்னன்னா கிரேட்டஸ்ட் லூசர் ஆஃப் ஆல் டைம். யார் என்றால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி அவர்கள் 99 தேர்தல்களில் தோல்வியை தழுவி இப்போது வெற்றிகரமாக செஞ்சுரிக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த செஞ்சுரி தோல்வியை பார்ப்பதற்கு உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக காத்திருக்கேன். தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி நாடு முழுக்க எப்படி வீழ்ச்சி சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நடந்து முடிந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சி மண்ணை கவ்விருக்கு. எந்த அளவுக்கு ஒரு படுதோல்வி என்பதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்கலாம். கடைசியாக மும்பை மாநகராட்சிக்கு 2017ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பாஜக எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லா கட்சிகளும் பாஜக கூட்டணி கட்சிகள் உட்பட எப்படி தேய்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத டேட்டாவோட பாருங்க. 2017ஆம் ஆண்டு மாநகராட்சிகளில் மட்டும் பாஜகவிற்கு இருந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்பது 1125. ஆனால் இப்பொழுது 1425ஆக உயர்ந்திருக்கு. அடுத்து பாருங்க, சிவசேனாவிற்கு 2017ஆம் ஆண்டு 501 மாநகராட்சிகளில் மட்டும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள். ஆனால் இப்போ 399. உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 154 பிரதிநிதிகள் மட்டுமே இருக்காங்க. காங்கிரஸ் 486லேருந்து இப்போ வெறும் 324க்கு குறைஞ்சிருக்கு. NCP நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி 309லேருந்து இப்பொழுது 167ஆக குறைஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா நவநிர்மாண சேனா ராஜ் தாக்கரேனுடைய பார்ட்டிக்கு 2017 27 வார்டு கவுன்சிலர் இருந்தாங்க. ஆனால் இப்போ வெறும் 13 மட்டும்தான். இதுலேயும் ஸ்ட்ரைக் ரேட் எத்தனை தொகுதிகளில் போட்டிட்டாங்க, அதில் எவ்வளோ வெற்றி பெற்றிருக்காங்க இந்த மாநகராட்சிகளில் பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய ஸ்ட்ரைக் ரேட் 2209 கேண்டிடேட்ஸ் போட்டிட்டு இருக்காங்க. அதில் 1425 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 64% ஸ்ட்ரைக் ரேட்.
அடுத்தபடியாக சிவசேனாவிற்கு 26% தான் ஸ்ட்ரைக் ரேட்டு, என்சிபிக்கு 12% தான், உத்தவ் தாக்கரேக்கு 12% தான், சரத்பவாருக்கு 6% தான், காங்கிரஸிற்கு 23% தான், மகாராஷ்டிரா நவநிர்மாண சேனாவுக்கு வெறும் 3% தான். ஸோ பாஜக வேட்பாளர்கள் போட்டியிட்ட 64% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் மகாராஷ்டிரா முழுக்க பரவி இருக்க வேண்டிய செய்தி. அதைத்தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எந்தெந்த மாநகராட்சிகளில் பாஜக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது நாட்டு மக்களுக்கு என்ன செய்தியை கொடுத்துருக்கு, இதை தாண்டி நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் ரொம்ப அச்சப்பட வேண்டிய, நம்மளாம் ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு ஃபேக்ட், ஹார்ட் ஹிட்டிங் ஃபேக்ட் ஒன்று இருக்குங்க. அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கிறதாங்க மொத்தம் 29 மாநகராட்சிகள். அந்த ஒட்டுமொத்த மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2869 வார்டுகள் இருக்கு. ஸோ அதில் பாஜகவிற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1425 என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ பாதிக்கு பாதி பாஜகவிற்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் மட்டுமே மகாராஷ்டிராவில் இருக்காங்க. முதல்ல மும்பையிலேருந்து ஃபைனல் நம்பர்ஸ் என்ன சொல்கிறது என்று பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா மற்ற 28 பார்க்கலாம். மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் பை சார்ட்டாகவே கொடுத்துருக்கோம். பார்த்தோன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது எந்தெந்த கட்சிகள், இந்த பக்கம் இருக்கிறது அலையன்ஸ் கூட்டணி, எந்த கூட்டணி எவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றியிருக்காங்க என்பதை முதல்ல பிஎம்சி பிருஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இதுதான் மும்பை மாநகராட்சி தேர்தல். கடைசியாக இந்த இழுபறியிலே இருந்துச்சு, பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. கடைசியாக கிடைத்து விட்டது. முதல்ல மும்பையில் பாஜக மேயர் வருவதற்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குங்க. இங்க பாருங்க, 89 வார்டுல பாஜக வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல். இதுவரை வரலாற்றிலேயே அதிகபட்சமான வார்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பாஜகவுக்கு மும்பையில். ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 227ல் பாஜகவிற்கு மட்டும் 89, பாஜகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சிவசேனாவிற்கு 29, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 118. ஸோ 227ல் பாதிக்கும் மேலே இடங்கள் வேண்டும் என்றால் அது 114 தொகுதிகள். பாஜகவிற்கும் சிவசேனாவிற்கும் கிடைத்த தொகுதிகள் 118, கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. இதை தாண்டி அஜித் பவார் ஃபேக்ஷன் என்சிபி இருக்கு இல்லையா, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, அவங்க ஒரு 3 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த என்சிபி அவங்க ஒரு 3 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க என்பதனால அவர்களும் ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 118+3 மும்பையில் மட்டுமே என்டிஏ வார்டு உறுப்பினர்கள் 121 இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மகாயுத்தி 121 என்று இங்கே இருக்கிறது. அதே மாதிரி எதிர்கட்சி கூட்டணிக்கு மகாவிகாஸ் அகாடிக்கு 90 எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்க, சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனுக்கு 65 வார்டு உறுப்பினர்களும், மகாராஷ்டிரா நவநிர்மாண சேனாவிற்கு வெறும் 6 வார்டு உறுப்பினர்கள் மட்டும் கிடைச்சிருக்காங்க. இதை தவிர என்சிபி எஸ்பி இந்த கூட்டணிக்குள்ள போட்டியிட்டது, காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிட்டது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த மகாவிகாஸ் அகாடிக்கு உள்ள இருக்கிறவங்க வெளில இருக்கிறவங்க சேர்ந்து போட்டியிட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 90 அப்படிங்கிறது கிடைச்சிருக்குங்க. அதை தவிர இந்த ஏஎம்எம்ஐஎம் இண்டிபெண்டாக போட்டிட்டவங்க அவங்கெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 16 தொகுதிகள். ஸோ மும்பைக்குள்ளேயே ஏஎம்எம்ஐஎம் அவங்க இன்ரோஜ் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா திஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன். நம்ம சீரியஸாக இதை கருத்தில் கொண்டு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி ஆகணும். எங்கே என்ன சரி செய்ய வேண்டும் என்று சரி செய்தாகணும். ஸோ வரலாற்றில் முதல் முறையாக மும்பையில் பிருஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷனில் பாஜகவிற்கான மேயர் இப்போது தேர்ந்தெடுக்கப்படவிருக்காங்க. அப்படி அடுத்து அஹில்யா நகர் முனிசிபல் கார்பரேஷன், இதுவும் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு மாநகராட்சி. அந்த மாநகராட்சியில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 67 தொகுதிகளில் பாஜக மட்டும் 25, சிவசேனா 10, ஸோ என்சிபி 27. ஸோ ஒட்டுமொத்தமாக மகாயுத்தி அலையன்ஸ் 62 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே எதிர்கட்சி கூட்டணி பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனுக்கு 1, காங்கிரஸுக்கு 2. ஸோ மகாவிகாஸ் அகாடி வெறும் 3 தான், இண்டிபெண்டன்ட் 2 இருக்காங்க. ஸோ இதுலேயும் பாஜகவோட டாமினன்ஸ் தான். அடுத்து சந்திராபூர் முனிசிபல் கார்பரேஷன், இதுதான் மகாராஷ்டிராவில் இருக்கிற வெகு சொற்பமான எதிர்கட்சிகள் ஜெயிச்ச மாநகராட்சிகளில் ஒன்றுங்க. காங்கிரஸ் 27 வார்டு, பாஜக 23 வார்டு, சிவசேனா 1, உத்தவ் தாக்கரே சிவசேனா 6, பிஎஸ்பி 1 ஜெயிச்சிருக்காங்க, மற்றவர்கள் கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா என்டிஏ மகாயுத்தி 24, மகாவிகாஸ் அகாடி எதிர்கட்சி கூட்டணி 33, அதர்ஸ் 9ங்கிற போது இந்த இடத்துல எதிர்கட்சி கூட்டணிக்கான ஒரு மேயர் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து தூலே முனிசிபல் கார்பரேஷன், இங்கே பாஜக ஸ்வீப்புங்க. இருக்கக்கூடிய 74 தொகுதிகளில் பாஜக மட்டுமே 50. ஸோ அதை தாண்டி சிவசேனா 5 ஜெயிச்சிருக்காங்க, என்சிபி 8 ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் இருந்தாலுமே ஒட்டுமொத்தமாக என்டிஏ 74ல்
63 வார்டுகளை வென்றிருந்தாலுமே பாஜகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே ஸ்பெக்டாகுலராக இருந்திருக்கு. ஒரு பேன் மகாராஷ்டிரா பார்ட்டியாக மகாராஷ்டிராவுடைய மூலை முடுக்கெல்லாம் பாஜக சென்றிருக்கு என்பதற்கு அடுத்த உதாரணம். ஸோ இங்கேயும் பாஜக மேயர் வரப்போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ அடுத்ததாக ஈச்சல் கரஞ்சி அப்படிங்கிற ஒரு மாநகராட்சி. இந்த மாநகராட்சியில் பாஜக மட்டுமே அகைன் 43, 65 பாஜக மட்டுமே 43 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. சிவசேனா 3, NCP 1. ஒட்டுமொத்தமாக இந்த மகாவிகாஸ் அகாடிக்கு எதிர்க்கட்சி கூட்டணிக்கு ஒரே ஒரு வார்டு உறுப்பினர் பாவம். மற்ற அன்ரெகக்னைஸ் பார்ட்டி இண்டிபெண்டன்ஸாக சேர்ந்து 17 ஜெயிச்சிருக்காங்க. இவங்களாம் வெக்கப்படணும். ஒரே ஒரு வார்டு உறுப்பினர் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக மகாயுத்திக்கு 47. இங்கேயும் பாஜக மேயர் தான் தேர்ந்தெடுக்கப்படவிருக்காங்க. அடுத்த முனிசிபல் கார்பரேஷன் பார்ப்போம். கோலாப்பூர் முனிசிபல் கார்பரேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாயுத்தி கூட்டணியாக பாஜகவுடைய கூட்டணி 45. ஸோ அகைன் இந்த இடத்துல மோஸ்ட்லி பாஜக மேயர் தான் வரப்போகிறாங்க. ஏன்னா பாஜக 26 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கு, சிவசேனா 15, NCP பாஜக கூட்டணியில் 4 ஜெயிச்சிருக்காங்க. எதிர்கட்சியில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக INC இருந்தாலுமே உத்தவ் தாக்கரே ஒரே ஒரு வார்டு உறுப்பினர் என்று சேரும்போது மொத்தமாகவே 35 தான். ஸோ கூட்டணி ரீதியாக இங்கேயும் பாஜக மேயர் தான். அடுத்து கல்யாண் டோம்பிவ்லி முனிசிபல் கார்பரேஷன். இதில் ஸ்வீப்புங்க மகாயுத்தி, அதாவது 103 தொகுதிகளில் மகாயுத்தி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பாஜகவிற்கும் சிவசேனாவிற்கும் நடுவில் தான் போட்டியே. யார் இங்கே வந்து அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி மேயராக போகிறா என்று 50 தொகுதிகளில் பாஜகவும் 53 தொகுதிகளில் சிவசேனாவும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி சிவசேனா மேயர் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதுவும் NDA கூட்டணி தான். மகாவிகாஸ் அகாடி வெறும் 14 வார்டு உறுப்பினர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 103 NDA அவுட் ஆஃப் 122. ஸோ பீப்புள் ஆர் கிளியர்லி வித் NDA இந்த இடத்துலையுமே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜால்னா முனிசிபல் கார்பரேஷன். இதில் கூட பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக 41 இடங்களை கைப்பற்றியிருக்காங்க. அவுட் ஆஃப் 65 பிஜேபி மட்டுமே 41, பாஜகவுடைய அலையன்ஸ் இருக்கக்கூடிய சிவசேனா 12. ஸோ ஒட்டுமொத்தமாக 53 NDA கூட்டணி மகாயுத்தி கூட்டணிக்கு. எதிர்கட்சி கூட்டணிக்கு வெறும் 9 தான். அதுவும் INC காங்கிரஸ் பார்ட்டி தான் 9 ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த ஜால்னா முனிசிபல் கார்பரேஷன்லையும் பாஜக மேயர் தான் வரப்போகிறாங்க. அடுத்ததாக ஜல்காவ் முனிசிபல் கார்பரேஷன். இதுலேயுமே பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 46 வார்டுகளை ஜெயிச்சிருக்காங்க. பாஜக கூட்டணி கட்சியான சிவசேனா 22, NCP அஜித் பவார் அவர் வந்து ஒரு தொகுதிங்கிற போது ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணிக்கு 69. ஸோ அவுட் ஆஃப் 75 69 பாஜக கூட்டணி. எதிர்கட்சி கூட்டணி சேர்ந்தே 5 தான். ஸோ அதர்ஸ் 1. இங்கேயும் அகைன் பாஜக மேயர் தான், நோ டவுட் அபவுட் இட். இன்னொரு முக்கியமான வேடிக்கையான ஃபேக்டர் என்னன்னாங்க, NCP வந்து இந்த இடத்துல பாஜக கூட்டணியில் போட்டிருக்காங்களா, ஒரு இடத்துல அஜித் பவாருடைய NCPயும் சரத்பவாரோட NCPயும் கூட்டணி அமைத்து பாஜகவை எதிர்த்து போட்டிட்டு இருக்காங்க. அது எங்க தெரியுமா? அடுத்து நான் சொல்றேன் பாருங்க. லாத்தூர் முனிசிபல் கார்பரேஷன். இங்க வந்து ஒரு எதிர்கட்சி மேயர் வருவதற்கான பாசிபிலிட்டி, INC இங்க ஒரு காங்கிரஸ் மேயர் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஜக 22 ப்ளஸ் NCP 1 23, எதிர்கட்சிகள் 43 என்கிற போது எதிர்கட்சி மேயர் தான் இங்கே. அதே மாதிரி அடுத்ததாக நாந்தத் அப்படிங்கிற இந்த முனிசிபல் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா பாஜக மட்டுமே 45 இடங்களில் கைப்பற்றி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்காங்க. மோஸ்ட்லி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிஜேபி மேயர் தான் வரப்போகிறாங்க. ஏன்னா பாஜக மட்டுமே 45, அதை தவிர NCP வந்து 2, சிவசேனா 4 என்கிற போது இந்த கூட்டணியாக 51, எதிர்கட்சி கூட்டணிக்கு 10 தான். ஆனால் எதிர்கட்சி கூட்டணியோட அதிகமாக AMMIM பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்களேன். புதுசாக வந்திருக்கார் ஒருத்தர் OIC, அவர் அதிகமாக ஜெயிக்கிறாரு, எதிர்கட்சி கூட்டணி கம்மியாக ஜெயிக்கிறாங்க. ஸோ அகைன் இங்கே ஒரு பிஜேபி மேயரா. அடுத்து வாங்க, பர்பானி முனிசிபல் கார்பரேஷனில் தான் வந்து இதில் அதிகமாக வென்றது மகாவிகாஸ் அகாடி தான். அதுவும் உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனில் 25 கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்கிற போது 37 vs NDA வெறும் 23ங்கிற போது இங்கே வந்து எதிர்கட்சி மேயர் தான் வரப்போகிறாங்க. யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததாக பிம்ப்ரி சின்ச்வாட். இது தாங்க நான் பேச வேண்டிய தொகுதின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மற்ற தொகுதிகளெல்லாம் வந்து எய்தர் பாஜக அலையன்ஸ்குள்ளேருந்து போட்டிடுவாங்க, இல்லைனா பாஜக அலையன்ஸுக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அஜித் பவார் தலைமையிலான NCP நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. ஆனால் இந்த இடத்துல அவங்களுடைய குடும்பத்தினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு யார்? பவார் ஃபேமிலி. சரத் பவார் ஃபேமிலியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய பூனேவிலையும் பிம்ப்ரி சின்ச்வாடிலையும் அஜித் பவாரினுடைய NCPயும் சரத் பவாருடைய NCPயும் ஒன்றாக சேர்ந்து பாஜகவிற்கு எதிராக போட்டியிட்டார்கள். எங்களுடைய கோட்டை நாங்கள் வந்து விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி பாஜகவிற்கு எதிராக அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல போட்டியிட்டும் கூட பாஜக தனிப்பெருங்கட்சியாக 84 தொகுதிகளில் கைப்பற்றியிருக்காங்க. ஸோ பிஜேபி 84, ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய NCP சரத்பவாரும் சேர்ந்து கூட 37 கிராஸ் பண்ண முடியல. சரத்பவார் பார்ட்டி அந்த இடத்துல பிக் 0.
அப்போ ஒட்டுமொத்தமாக சரத்பவாரனுடைய அரசியல் முடிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே பாருங்க, இந்த மகாயுத்தி 127 இருக்கும், ஆனால் 127 கிடையாது. ஏனென்றால் இந்த இடத்துல இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 37 இருக்கு பார்த்தீங்களா, என்சிபி, இது எதிர்கட்சிக்கான நம்பர்ஸ் என்று தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஸோ இட் இஸ் 84 + 6 வெர்சஸ் 37. ஸோ எதிர்கட்சி கூட்டணி அங்கே 37, பாஜக கூட்டணி அங்கே 90. 128ல் 90 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. அகைன் மிகப்பெரிய வெற்றி. பிருஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் வெற்றி எந்த அளவுக்கு பெரிய வெற்றியோ பாஜகவிற்கு, அதே அளவிற்கு இன்னும் சொல்லப்போனால் அதோட அதிகமாக இந்த வெற்றி வந்து நம்ம பேசியே ஆக வேண்டும். அடுத்ததாக பூனே. இந்த பூனேலையும் நான் சொன்ன மாதிரி என்சிபியும் என்சிபி சரத்பவாரும் கூட்டணி. ஸோ என்சிபி எஸ்பி அண்ட் என்சிபி தே போத் ஆர் இன் அலையன்ஸுங்கிற போது 3 + 27 30 தொகுதிகளில் மட்டுமே பூனே அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு எங்கள் பெல்ட்னு சொன்ன பவர் ஃபேமிலியால் தக்க வைக்க முடிஞ்சது. ஆனால் பாஜகவால் 165ல் 119 தொகுதிகளில் வெற்றி பெற முடிகிறது. பாஜக அகைன் ஒரு பேன் மகாராஷ்டிரியன் பார்ட்டியாக எந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், பவர் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை தாக்கரே ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை தேஷ்முக் ஃபேமிலியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபேமிலியுமே பாஜகவுடைய அரசியலுக்கு முன்னாடி இங்கு நிற்க முடியாது என்று நிரூபித்து காட்டியிருக்கு இந்த பூனே முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், வாரிசு அரசியலுக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்கு இந்த முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். அதே மாதிரி சத்ரபதி சம்பாஜி நகர் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ். ஸோ அவுரங்காபாத்னு இருந்தது இல்லைங்க, அதை பேர் மாற்றி தான் உண்மையான பேரான சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் என்ற பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாயுத்தி அலையன்ஸ் 70 வார்டுகளை ஜெயிச்சிருக்காங்க. இதில் பாஜக மட்டுமே 57. ஸோ அவுட் ஆஃப் 115 பிஜேபி மட்டுமே 57ங்கிற போது இந்த இடத்துல பாஜக மேயர் தான் வரப்போகிறாங்க. சிவசேனா 13. ஸோ 57ம் 13ம் 70 என்டிஏ மட்டுமே வெற்றி பெற்றிருக்காங்க. 8 தான் மகா விகாஸ் அகாடி. அதை தாண்டி மற்ற கட்சிகள் அவங்களாம் சேர்ந்து இதில் ஏஎம்எம்எம் இருக்கலாம், இல்லை ஒரு சில லோக்கல் ரெகக்னைஸ் பார்ட்டிஸ் இருக்கலாம், அவங்களாம் சேர்ந்து 37. அடுத்ததாக சங்லி மிராஜ் குப்வாட் முனிசிபல் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 78ல் பாஜக மட்டுமே 39, பாதிக்கு பாதி. ஸோ அகைன் இங்கேயும் வந்து ஒரு பிஜேபி மேயர் தான். இந்த இடத்துல இந்த கார்பரேஷன்லையுமே பாஜக ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படியே அடுத்ததாக சோலாப்பூரில் பார்த்தீங்கன்னா பாஜக மட்டும் 87, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 102ல் பாஜக மட்டுமே 87. ஸ்வீப், லிட்டரலி ஒரு ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து அகெயின் வந்து ஒரு பாஜக மேயர் தான் வரப்போகிறாங்க என்பது தெளிவாக தெரிய வருகிறது. சிவசேனா இந்த இடத்துல 4, என்சிபி வந்து 1 தான், காங்கிரஸ் கட்சி 2. ஸோ பாஜகனுடைய அகெயின் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். டானே முனிசிபல் கார்பரேஷன் தாங்க சிவசேனாவினுடைய அதிகபட்சமான பெர்ஃபார்மன்ஸ் இங்கே தான். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 131 தொகுதிகளில் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன், பாஜக கூட்டணியில் இருக்கிற ஃபேக்ஷன் 75 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க, பாஜக 28. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவசேனா மேயர் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. பாஜக கூட்டணி தான் அகைன், எதிர்கட்சி கூட்டணி வெறும் 13 தான். ஸோ அவுட் ஆஃப் 131 வெறும் 13 இங்கே, 112 இங்கேங்கிற போது அகைன் என்டிஏனுடைய வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே. ஸோ உல்லாஸ் நகர் முனிசிபல் கார்பரேஷன், இதுதான் சிவசேனாவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு போட்டி. இறுதியாக பாஜக மேயர் தான் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்ன பாருங்க, 37 பிஜேபி, 36 சிவசேனா, இண்டிபெண்டன்ட் 1, காங்கிரஸ் 1, அதை தவிர பிற கட்சிகள் வந்து இண்டிபெண்டன்ட்லாம் சேர்ந்து ஒரு 3 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சிவசேனாவிற்கும் பாஜகவிற்கும் தான் போட்டி, கூட்டணி கட்சிகளோட ஒரு போட்டி. யார் ஜெயிக்க போகிறா, பாஜகவால் மேயர் போஸ்ட்டை கைப்பற்ற முடியுமா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டும். இந்த விசாய் விரார் முனிசிபல் கார்பரேஷன் என்பது தான் ரொம்பவே பெக்யூலரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிலையுமே நம்ம பார்க்க வேண்டியது பகுஜன் விகாஸ் அகாடி அப்படிங்கிற இந்த கட்சி மட்டுமே வந்து 70 தொகுதிகளில் கைப்பற்றி அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு மேயர் அமைக்க போகிறாங்க. காங்கிரஸ் கட்சி ஆஸ் யூஷுவல் ஒரே ஒரு தொகுதி தான், சிவசேனா 1, பாஜக 43. ஆனால் பெரும்பான்மைக்கு வந்து தேவையான தொகுதிகளை விட அதிகமாகவே இருக்குது. 116 தான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியது. அதில் 70 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்கிற போது நிச்சயமாகவே பிவிஏ பகுஜன் விகாஸ் அகாடியினுடைய மேயர் தான் அங்கே. ஸோ நாசிக் முனிசிபல் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 122 தொகுதிகளில் பாஜக மட்டுமே 72, 72. ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, கிளீன் மெஜாரிட்டி, பாஜக மேயர் அங்கே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கூட்டணி கட்சியான சிவசேனாவிற்கு 26 தொகுதிகள் கிடைச்சிருக்கு, என்சிபிக்கு 4ங்கிற போது ஒட்டுமொத்தமாக 102 மகாயுதி, 18 எதிர்கட்சி கூட்டணி, அதர்ஸ் 2. ஸோ அகைன் ஒரு பாஜக மேயர் இங்கே. நவி மும்பை, இந்த வெற்றி தான் பெரிய அளவிற்கு பேசப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே பாருங்க, பிஜேபியும் சிவசேனாவும் கூட்டணிங்க, ஓகேவா. எதிர்கட்சியில் யாரு, சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன், மகாராஷ்டிரா நவீன் சேனா. மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிறது நவி மும்பை, ஆனால் தனியாக மாநகராட்சியாக இருக்கு. அந்த இடத்துல என்டிஏ கூட்டணி 107 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. அவுட் ஆஃப் 111, 111 தான்
அதில் 107ங்கிற போது வெறும் 4 தொகுதிகள் தான் பாஜக கூட்டணியை தவிர மற்றவங்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்கிற போது மகாராஷ்டிராவில் குறிப்பாக மும்பை நகரத்தில் இனி பாஜகவிற்கான அரசியல் மட்டும்தான் என்பது தெளிவாக தெரிய வருகிறது. 111ல் பாஜக மட்டுமே 65. ஸோ நவி மும்பையில் பிஜேபி மேயர் சிவசேனா 42ங்கிற போது கூட்டணி கட்சி தான் ஆப்வியஸ்லி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பன்வேல் முனிசிபல் கார்பரேஷன் என்பது 78 வார்டுகள் இருக்குது, அங்கே 55 பிஜேபி. ஸோ மற்றவங்கலாம் பாருங்கள், காங்கிரஸ் 4, என்சிபி 2, சிவசேனா 2, உத்தவ் தாக்கரே 5, மற்றவங்களாம் கொஞ்சம் இருக்காங்கங்கிற போது ஒட்டுமொத்தமாக என்டிஏவிற்கு 59, பாஜகவிற்கு மட்டுமே 55ங்கிற போது பாஜக மேயர் தான் அகைன் ஆப்வியஸ்லி. அடுத்ததாக மாலேகாவ் முனிசிபல் கார்பரேஷன். இந்த நாட்டில் இந்துக்கள் ஜனத்தொகை குறைந்து கொண்டே வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்த மாலேகாவ் முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஒரு உதாரணம். புதிதாக தொடங்கப்பட்ட இஸ்லாம் பார்ட்டி பேர் இஸ்லாம் பார்ட்டி, அவங்க 35 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. ஒவைசி கட்சி ஏஎம்எம்ஐஎம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க 26 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மாலேகாவில் யார் மேயரா வரப்போறாங்க எல்லாருக்குமே தெரியுங்க. இஸ்லாமியர்கள் தங்களுக்கான கட்சிக்கு ஓட்டு போட்டால் மட்டும் செக்யுலர், ஆனால் இந்துக்கள் மட்டும் மதம் பார்த்து ஓட்டு போடக்கூடாது, செக்யுலராக இருக்கணும், வளர்ச்சி பற்றி யோசிக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி யோசிக்கணும். இந்த இஸ்லாம் பார்ட்டிக்கு அவங்க வந்து ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்தியன் செக்யுலர் லார்ஜஸ்ட் அசம்பிளி இன் மகாராஷ்டிராவா. ரொம்ப பெக்யூலரா இருக்கு அந்த டெஃபினேஷன் கேட்கும் போதே. ஸோ டெமோகிராஃபி இஸ் டெஸ்டினி. புதுசா திடீர்னு ஒரு பார்ட்டி இஸ்லாம் பார்ட்டிங்கிற ஒரு பார்ட்டி வருது. அந்த இஸ்லாம் பார்ட்டி மகாராஷ்டிராவுடைய முக்கியமான மாநகராட்சியில 35 இடங்கள் ஜெயிக்கிறாங்கன்னா we have to introspect. ஸோ இந்த இடத்துல அகைன் பாஜக பாருங்க வெறும் 2 தொகுதி, சிவசேனா 18, ஸோ மகா யுத்தியால 20 தான் ஜெயிக்க முடியுது, அதர்ஸ் 61. அதே மாதிரி மீரா பயந்தர் முனிசிபல் கார்பரேஷனில் பாஜக 78, காங்கிரஸ் 13. ஸோ அங்கே பாஜக மேயர் தான் ஆப்வியஸ்லி. 81 ஃபார் என்டிஏ, 13 ஃபார் எதிர்கட்சிகள். அதிரிபுதிரி வெற்றி பாஜக பதிவு செஞ்சு மேயர் ஆக போகிறாங்க. அங்கே நாக்பூரில் ரொம்ப முக்கியமாக பாருங்கள், பாஜகவிற்கு மட்டுமே 102 வார்டுகள். அப்போது அவுட் ஆஃப் 151 பாஜகவிற்கு மட்டுமே 102ங்கிற போது ஸ்பெக்டாகுலர் பெர்ஃபார்மன்ஸ் பை பிஜேபி. என்டிஏ ஒட்டுமொத்தமாக 104, ஏன்னா அங்கே சிவசேனாவிற்கு 1, என்சிபிக்கு 1 இருக்குங்கிற போது பாஜக மேயர் தான் நாக்பூரில் ஆப்வியஸ்லி. அடுத்து அகோலா முனிசிபல் கார்பரேஷன், அதில் 80 வார்டுகள் ஒட்டுமொத்தமாக, அதில் 38 பாஜக மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. சிவசேனா 1, என்சிபி 1ங்கிற போது கரெக்டாக ஹாஃப் 80, அதில் ஹாஃப் 40. இன்னும் ஒன்று மட்டுமே இந்த இண்டிபெண்டன்ஸ்லேருந்தோ இது அதர்ஸ்லேருந்தோ ஆதரவு எடுத்து மேபி இவங்க வந்து பாஜக மேயரே இங்கே வருவதற்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. அடுத்து அமராவதி முனிசிபல் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா பாஜக மட்டுமே 25, சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி பாஜக தான், கூட்டணியாக 39. இங்கே வந்து ஒரு பேட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதர்ஸில் 31 இருக்காங்க. இங்கேருந்து ஆதரவு எடுத்து பாஜக தான் மேயராக வருவாங்க, ஆப்வியஸ்லி அதான் நடக்கும். எதிர்கட்சி கூட்டணிக்கு வெறும் 17 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அகைன் ஒரு பாஜக மேயர் வரதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. பிவாண்டி நிசாம்பூர் முனிசிபல் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு 34 தான், எதிர்கட்சி கூட்டணிக்கு 42 இருக்குது. அகைன் இங்கே வந்து ஓட்டிங் டே அன்னைக்கு மேயர் போஸ்ட்டுக்கான ஓட்டிங் டே நடக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ரொம்ப விரிவாக டக்குன்னு எல்லா முனிசிபல் கார்பரேஷன் ரிசல்ட்ஸையும் பார்த்துருக்கோம். நாட்டில் ரொம்ப முக்கியமான நகரங்களான மும்பையில், திருவனந்தபுரத்தில், டெல்லியில், ஜெய்ப்பூரில், பெங்களூரில் என்று எல்லா இடத்துலையுமே பாஜக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். விரைவில் கொல்கத்தா மற்றும் சென்னையிலையும் பாஜக மேயர் விரைவில் வரப்போகிறாங்க என்பதில் இன்றில்லைனாலுமே என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க. ஆல்ரெடி பாஜக வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுடைய சேனலோட தொடர்ந்து இணைந்தீர்கள். எலெக்ஷன் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம், வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.